எம்பிபிஎஸ் உள்ளிட்ட மருத்துவ பட்ட படிப்புகளுக்கான நுழைவுத் தேர்வான நீட் தேர்வில் முறைகேடு நடந்துள்ளதாகவும் அதை ரத்து செய்ய வேண்டும் என்று தொடரப்பட்ட வழக்கை ஜூலை 19ஆம் தேதி உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி தலைமையிலான அமர்வு விசாரித்தது. கேள்வித்தாள் குறிப்பிட்ட மையங்கள் இருக்கும் பகுதியில்தான் முன்பே வெளியானதா அல்லது கசிந்த கேள்வித்தாள் பல இடங்களுக்கும் பரவியதா என்பதை உறுதிப்படுத்த வேண்டும் என்றும், தேர்வு நடப்பதற்கு எவ்வளவு நேரம் முன்பு கேள்வித்தாள் முறைகேடாக வெளியானது என்று கண்டுபிடிக்க வேண்டும் என்றும் தலைமை நீதிபதி சந்திரசூட் கூறினார். கேள்வித்தாள்கள் தேர்வு நடக்கும் நகரிலுள்ள எஸ்பிஐ மற்றும் கனரா வங்கிகளில் வைக்கப்பட்டிருக்கும் என்று தெரிவிக்கப்பட்ட நிலையில், கேள்வித்தாள் வங்கிகளில் வைக்கப்படுவதற்கு முன்பே வெளியானதா அல்லது வங்கிகளில் இருந்து வெளியே எடுக்கப்பட்டு தேர்வு மையங்களுக்கு கொண்டு செல்லப்பட்ட போது வெளியானதா என்று நீதிபதி கேள்வி எழுப்பினார். தேசிய தேர்வு முகமை (என்டிஏ) கூற்றுப்படி, தேர்வு நடந்த மே 5ஆம் தேதி காலை 8:15 மணியிலிருந்து 10:15 மணிக்குள் கேள்வித்தாள் வெளியாகி வினாக்களுக்கான தீர்வுகள் கண்டுபிடிக்கப்பட்டு மாணவர்கள் விடைகளை மனப்பாடம் செய்திருப்பது கூடிய காரியமா? மே 3 மற்றும் 5ஆம் தேதிக்கு முன்னர் வினாத்தாள் வெளியாகியிருந்தால் அதை நீண்ட காலத்திற்கு முன்பே வெளியாகிவிட்டதாக கருத வேண்டும் என்று நீதிபதி கருத்து தெரிவித்தார். நடந்து முடிந்த நீட் தேர்வை ரத்து செய்து மறு தேர்வு நடத்த வேண்டும் என்று கோரும் மாணவர் தரப்பில் ஆஜரான மூத்த வழக்குரைஞர் ஹூடா, தேசிய தேர்வு முகமை (என்டிஏ) நடத்திய இந்த தேர்வு முழுமையாக தோல்வியடைந்துள்ளது என்று கூறினார். தேசிய தேர்வு முகமை (என்டிஏ) தனியார் கூரியர் நிறுவனம் மூலம் கேள்வித்தாள்களை அனுப்பியுள்ளது எனவும், 6 நாட்கள் இவை தனியார் கூரியர் நிறுவனத்திடம் இருந்ததாகவும் கூறினார். ஏப்ரல் 24ஆம் தேதி கூரியர் நிறுவனத்தின் மூலம் அனுப்பப்பட்ட நீட் கேள்வித்தாள்கள் தேர்வு மையங்கள் அமைந்திருந்த நகரங்களின் எஸ்பிஐ மற்றும் கனரா வங்கிகளை மே 4ஆம் தேதி சென்றடைந்ததாக அவர் தெரிவித்தார். ஜார்க்கண்டில் உள்ள ஹசாரிபாக்கில் கேள்வித்தாள் வங்கிக்கு செல்லாமல் நேரே தேர்வு மையமான ஒயாசிஸ் பள்ளிக்கு ரிக்ஷாவில் கொண்டு செல்லப்பட்டதாகவும் மூத்த வழக்குரைஞர் ஹூடா கூறினார். ஹரியானாவில் உள்ள பஹாதுர்கார் என்ற இடத்தில் சில மாணவர்களுக்கு கேள்வித்தாள் மாற்றி வழங்கப்பட்டதாகவும், அதை பற்றிய செய்திகள் வெளியிடப்படவில்லை என்றும் அவர் தெரிவித்தார். கேள்வித்தாள்கள் வங்கியை விட்டு காலை 7:30 மணிக்கு எடுக்கப்பட்டதாகவும், 8:02 அது வெளியாகி இருக்கிறது என்றும், 150 என்ற எண்ணிக்கைக்கு மேற்பட்ட மாணவர்களுக்கு அது சென்றிருக்க முடியாது என்றும் சொலிசிட்டர் ஜெனரல் கூறினார். அப்போது வினாத்தாளை முறைகேடாக எடுத்து 7 பேர் வினாக்களுக்கான தீர்வுகளை கண்டுபிடித்து அளித்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். முன் தேதியிட்ட காசோலை செக்குகளை கொடுத்தவர்களுக்கே முறைகேட்டு கும்பல் வினாத்தாளை அளித்துள்ளதாகவும், ஜார்க்கண்டில் உள்ள ஹசாரிபாக்கிலிருந்து பாட்னாவிலுள்ள தங்கள் கும்பலுக்கு வாட்ஸ்அப்பில் கேள்வித்தாளை அனுப்பியிருக்கிறார்கள் என்றும் அவர் தெரிவித்தார். 45 நிமிடங்களுக்கு முன்னர் கேள்வித்தாள் கிடைப்பதற்கு 75 லட்சம் ரூபாய் கொடுப்பார்களா என்று கேட்ட தலைமை நீதிபதி, முறைகேடு பாட்னா மற்றும் ஹசாரிபாக்கை போன்று வேறு இடங்களில் நடந்துள்ளது என்பதை காட்டும் வேறு ஏதாவது ஆதாரம் இருக்கிறதா என்று மனுதாரர் தரப்பு வழக்குரைஞர் ஹூடாவிடம் கேட்டார். குஜராத்தின் கோத்ரா தேர்வு மையத்தை குறித்து தலைமை நீதிபதி விவரங்களை கேட்டார். அங்கு தேர்வு மைய கண்காணிப்பாளர் குறிப்பிட்ட தொகையை கொடுத்தால் காலியாக விடப்பட்டுள்ள கேள்விகளுக்கான விடையை இயற்பியல் மற்றும் வேதியியல் ஆசிரியர்களை வைத்து நிரப்பச் சொல்வதாக கூறியதாகவும், இதை கேள்விப்பட்ட மாவட்ட நீதிபதியும் மாவட்ட கல்வி அதிகாரியும் நடவடிக்கை எடுத்ததாகவும் சொலிசிட்டர் ஜெனரல் தெரிவித்தார். ஹசாரிபாக்கிலிருந்து ரகசிய தகவல் கிடைத்து தாங்கள் ஒருவரை கைது செய்ததாகவும், தேர்வுக்கு முந்தைய தினம் மாலை வினாத்தாளுக்கான விடைகள் கண்டுபிடிக்கப்பட்டு மாணவர்கள் மனப்பாடம் செய்ததாக அந்த நபர் தெரிவித்ததாக பாட்னா காவல்துறை கூறியுள்ளதாக இன்னொரு தரப்பு வழக்குரைஞர் சஞ்சய் ஹெக்டே தெரிவித்தார். சென்னை ஐஐடி செய்த தரவு பரிசீலனையை பொறுத்தமட்டில் 56,000 அரசு மருத்துவ இடங்கள், 53,000 தனியார் கல்லூரி இடங்கள், இவற்றுக்கான மொத்தம் 1,08,000 தேர்வர்களின் தரவுகளை கொண்டே தரவு பரிசீலனை நடந்திருக்க வேண்டும் என்றும், மொத்தமாக தேர்வெளிய 23 லட்சத்துக்கும் மேற்பட்டோரின் தரவுகள் இதற்கு பயன்படுத்தப்பட்டுள்ளன என்றும் கூறிய வழக்குரைஞர் ஹூடா, ஐஐடி அறிக்கை கூறியது போல் பாடத்திட்டம் குறைக்கப்படவில்லை, மாறாக கூட்டப்பட்டுள்ளது என்றும் கூறினார்.
டெலிகிராம் சேனலில் வினாத்தாள் முன்னரே வெளியாகியுள்ள விவகாரத்தில் அந்த வீடியோ போலி என்று என்டிஏ வழக்கறிஞர் கூறினார். ஆனால் அது போலி அல்ல என்று மனுதாரர் தரப்பு வழக்கறிஞர் வாதிட்டார். வினாத்தாள் வெளியான நேரம் என்ன? முறைகேடு சில இடங்களில் நடந்துள்ளதா? பரவலாக நடந்துள்ளதா? இது 23 லட்சம் மாணவர்கள் தொடர்புடையது என்று கூறிய தலைமை நீதிபதி, எந்தெந்த மையங்களில் அதிக தேர்வர்கள் தேர்ச்சி பெற்றுள்ளனர் என்பதை காண்பதற்கு மாணவர்கள் பெயரை மறைத்து மையங்கள் வாரியாக தேர்வு முடிவுகளை வெளியிட உத்தரவிட்டார். என்டிஏ சனிக்கிழமை நண்பகல் 12 மணிக்கு அவ்வாறு வெளியிடுவதாக ஒப்புக்கொண்டது. தாங்கள் பீகார் காவல்துறை மற்றும் பொருளாதார குற்றப்பிரிவின் அறிக்கைகளை பார்க்க விரும்புவதாக கூறிய நீதிபதிகள் ஜூலை 22 திங்களன்று விசாரணையை தொடர்வதாக அறிவித்தனர். இதுபோன்ற விரிவான செய்தி தொகுப்புகளை தவறவிடாதிருக்க தமிழ் பூமர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்கள் நினைப்பதை நாங்கள் பேசுகிறோம். தமிழ் பூமர் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.